தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஆர். சுபாஷ், மாநில பொருளாளர், தமிழக விவசாயிகள் சங்கம். இன்றைக்கு வேலூர் மாவட்டத்திலே வேலூர் நகரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 8 மாவட்டங்களுக்கான வேளாண் துறைக்கான தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக விவசாய சங்க பிரதிநிதிகளிடம் கருத்து கேட்கும் கூட்டம் வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் அவர்களின் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் கலந்து கொண்டு தமிழக முதல்வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான திரு ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அறிவித்தபடி பயிர்க்கடன் முழுவதுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உடனடியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றினால் தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு முதலமைச்சருக்கு நன்றி கூறுவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டோம். அமைச்சர் அவர்கள் பதிவு செய்து கொண்டார்கள். கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்குவோம் என்று கடந்த கால ஆட்சியர்கள் கூறிய நிலையில் கடைசி கட்டத்தில் மத்திய அரசினுடைய பரிந்துரை விலையான 3290 ரூபாயை மட்டும் வழங்கிவிட்டு தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய ஊக்கத்தொகையை வழங்காமல் கைவிட்டு விட்டுள்ளனர். ஜூன் மாதத்தில் அந்த ஊக்கத்தொகை வழங்குவது ஆண்டுதோறும் வழக்கம், தற்சமயம் வழங்கவில்லை. எனவே இப்போது இருக்கின்ற தமிழக வெற்றிக் கழக அரசிடம் உடனடியாக அந்த ஊக்கத்தொகையை 4000 ரூபாய் அளவிற்கு வழங்குமாறு கேட்டுக்கொண்டோம். அதோடு வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே நெல்லிற்கு 3500 ரூபாய் குவிண்டால் ஒன்றுக்கும் கரும்பு டன் ஒன்றுக்கு 4500 ரூபாய் உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எடுத்தோம். அமைச்சர் குறிப்பிட்டுக் கொண்டார். எனவே எங்களுடைய கோரிக்கைகள் வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைவேறும் என்ற எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறோம்.